சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்கள் ஏந்தி வந்த தீப்பந்தம் பட்டு காவலர் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். அதாவது உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை தரிசன விழா நடைபெறும். அதாவது ஆனி மாதம் ஆனி திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ர தரிசன விழாவும் நடைபெறுவது வழக்கம். தேரோட்டம் முடிந்த பிறகு சுவாமிகள் இறக்கப்பட்டு கோவிலுக்கு வரும்போது கிழக்கு கோபுர வாசல் பகுதியில் குடியிருக்கும் மற்றும் கடை வைத்திருப்பவர்கள் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயாருக்கு தீபாராதனை காண்பது வழக்கம். அதே போன்று அதே பகுதியில் கடை வைத்திருக்கும் பாலகுரு என்பவர் கடையிலிருந்து தீபாராதனை காமிக்கப்படும் போது அவரிடம் மட்டும் கோவில் தீட்சிதர்கள் வந்து பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்ததால் அவரது கடைக்கு சிதம்பரம் நகர போலீசார் அவ்வப்போது தேரோட்டம் முடிந்த பிறகு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில நேற்று இரவு பாலகுரு தீபாராதனை காமிக்க தயாராக இருந்த போது அப்போது அவருக்கும் கடைக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு அங்கு 40க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது நடராஜருக்கு முன்பு காமிக்கப்படும் தீப்பந்தத்தை பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மீது வேண்டுமென்றே தீட்சிதர்கள் திருப்பி அச்சுறுத்தல் செய்ததாக தெரிகிறது. மேலும் தீட்சிதர்கள் செய்த செயலால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் பிரகாஷ் என்பவர் தீக்காயம் ஏற்பட்டு அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து சிதம்பரம் நகர போலீசார் தற்போது விசாரணை துவக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து இந்த சம்பவம் செய்த தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என தற்போது இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து சிதம்பரம் உட்கோட்ட உதவி கண்காணிப்பாளர் ரகுபதியிடம் கேட்டபோது நடந்த சம்பவம் உண்மை என்றும் இது குறித்து தற்போது விசாரணையை துவக்கி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி, கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.